திருவள்ளூர் அருகே உள்ள புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் பூங்கவனத்தம்மன் திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு அம்மன் புற்று வடிவில் பிரசவ வேதனையுடன் படுத்திருக்கும் கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த ஆலயம் உருவானதன் பின்னணியில் ஒரு நெகிழ்ச்சியான மற்றும் சுவாரஸ்யமான தல வரலாறு உள்ளது. புட்லூர் அம்மன் உருவான கதை. முன்னொரு காலத்தில் இந்த பகுதி முழுவதும் பூங்காவனம், அடர்ந்த காடாக இருந்தது. ஒருமுறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் பூலோகத்திற்கு வந்து இந்த பூங்காவனத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர். நீண்ட தூரம் நடந்ததால் பார்வதி தேவிக்கு கடும் தாகம் எடுத்தது. அவர் சிவபெருமானிடம் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டார். சிவபெருமான், "நீ இங்கேயே இரு, நான் பக்கத்தில் எங்காவது தண்ணீர் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு வருகிறேன்" என்று கூறிவிட்டு நீர் தேடிச் சென்றார். சிவபெருமான் தண்ணீர் தேடிச் சென்ற இடத்தில் கூவமாற்றில் திடீரென பெருவெள்ளம் ஏற்பட்டது. இதனால் சிவபெருமானால் குறித்த நேரத்திற்குள் தண்ணீர் கொண்டு வர முடியாமல் தாமதமானது. அதே சமயம் தாகத்தின் தீவிரம் தாங்க முடியாமலும் பிரசவ வேதனையாலும் அன்னை இங்கு கர்ப்பிணி பெண்ணின் பாவத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. பார்வதி தேவி அங்கேயே தரையில் படுத்துவிட்டார். சிவபெருமான் வருவதற்கு தாமதமானதால் அன்னை அங்கிருந்த ஒரு பெரிய புற்றாக மாறி அதனுள் ஐக்கியமாகிவிட்டார். நீண்ட நேரத்திற்குப் பிறகு தண்ணீர் கொண்டு வந்த சிவபெருமான் அன்னை புற்றாக மாறியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தார். தன் தாமதமே இதற்கு காரணம் என்பதால் அவரும் அங்கேயே ஒரு சிவலிங்கமாக மாறி நின்றார். இன்றும் கோவிலின் கருவறைக்கு பின்புறம் தாண்டவராயன் என்ற பெயரில் சிவன் தனிக்கோவிலில் அருள் பாலிக்கிறார்.